بسم الله الرحمن الرحيم. السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له. وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. فقد قال الله تعالى في القرآن الكريم: يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. قال نبينا صلى الله عليه وسلم: فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனுமாகிய எல்லாம் அல்ல அல்லாஹுவின் திருப்பெயர் பற்றி ஆரம்பம் செய்கின்றேன். ஸலாத்தும் ஸலாமும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதிலும் அன்னாரின் அடிச்சுவட்டை தன்னுடைய வாழ்க்கையில் அப்படியே பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபியன்கள், தபஅ தாபியன்கள், உலகத்தில் வாழக்கூடிய முஸ்லிமான ஆண் பெண் நல்லடியார்கள் அனைவர்கள் மீதிலும், குறிப்பாக இரவு தொழுகையை நிறைவு செய்துவிட்டு அதன் தொடர்ச்சியாக மார்க்க சம்பந்தமான சில நினைவூட்டல்களை நினைவுபடுத்திக் கொண்டு அதை நம்முடைய வாழ்க்கையில் கடைபிடிக்க வேண்டும் என்கின்ற ஒரு உயர்ந்த நோக்கத்தோடு அல்லாஹுடைய பள்ளியில் அமர்ந்திருக்கக்கூடிய நம் அனைவர்கள் மீதிலும் இல்லாமல்ல அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலாவுடைய சாந்தியும் கருணையும் என்றென்றும் நின்றும் நிலவற்றுமாக. கண்ணியத்திற்குரிய எல்லாமல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, அன்பிற்கினிய சகோதரர்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, மாணவர்களே, நேற்றைய தினம் அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்னறிவிப்பு செய்த 73 கூட்டங்கள், அந்த 73 கூட்டங்களில் ஒரு கூட்டம் மட்டுமே சுவர்க்கத்திற்குரியவர்கள், மற்றவர்கள் எல்லாம் குல்லுஹும் பின்னார் நரகத்திற்குரியவர்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்னறிவிப்பு செய்த அந்த 72 கூட்டங்களில் ஒன்றுதான் ஹவாரிஜிகள் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு வழிதவறிய கூட்டம் என்பதை குறித்த சில செய்திகளை நாம் நேற்றைய தினம் பார்த்தோம். இந்த ஹவாரிஜிகளை பொறுத்த வரைக்கும் சிஃபின் என்று சொல்லக்கூடிய அந்த போருக்கு பின்னால் அப்துல்லாஹ் இப்னு வஹபுர் ராசிபி என்று சொல்லக்கூடிய ஒருவரை இவர்கள் அமீராக நியமித்துக் கொண்டு அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஆட்சிக்கு எதிராக கிளர்ச்சி செய்தார்கள். அலி ரலியல்லாஹுவுடைய அந்த படையிலிருந்து பிரிந்து சென்றார்கள்.
பிரிந்து சென்று அவர்களுடைய ஆட்சிக்கு எதிராக கிளர்ச்சி செய்த காரணத்திற்காகத்தான் இவர்களுக்கு ஹவாரிஜிகள், வெளியேறி சென்றவர்கள் என்கின்ற பெயரும் வந்தது. இப்ப ஹவாரிஜிகள் என்று இவர்களுக்கு பெயர் வருவதற்கு காரணம் என்ன என்று கேட்டால், அலி ரலியல்லாஹு அன்ஹுடைய ஆட்சியில் அந்த ஆட்சிக்கு எதிராக கிளர்ச்சிகளை செய்து பல்வேறு யுத்தங்களை செய்து அவர்கள் அதிலிருந்து வெளியேறிய காரணத்திற்காகத்தான் இவர்களை ஹவாரிஜிகள் என்று சொல்லப்படுகிறது. இந்த ஹவாரிஜிகளுக்கு இன்னும் பல பெயர்களும் இருக்கிறது. இவர்களுக்கு ஒரு பெயர் தான் முஹக்கிமா என்கின்ற ஒரு பெயர். ஹவாரிஜிகளுக்கு இன்னொரு பெயர் என்ன? முஹக்கிமா. முஹக்கிமா என்று சொன்னால் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கும் முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கும் அவர்களுக்கு இடையே அந்த பிரச்சனைகளின் பொழுது தீர்வு காண்பதற்காக நடுவர்களை நியமித்த பொழுது அதற்கு ஆட்சேபனை செய்தாங்கல்ல, அந்த காரணத்திற்காக வேண்டி இவர்களுக்கு முஹக்கிமா, இவர்கள் ஆட்சேபனை செய்த காரணத்திற்காக வேண்டி இவர்களுக்கு முஹக்கிமா என்கின்ற ஒரு பெயரும் இருக்கிறது. ஹவாரிஜிகளுக்கு பல பெயர்கள் இருக்கிறது. அதுல மிக குறிப்பான ஒரு பெயராக முஹக்கிமா என்கின்ற ஒரு பெயர். இந்த முஹக்கிமா என்று சொன்னால் என்ன? அலி ரலியல்லாஹு அவர்களுக்கும் முஆவியா ரலியல்லாஹு அவர்களுக்கும் மத்தியில அந்த போர் நடந்தது அல்லவா, அந்த போருக்கு தீர்வு காணுவதற்காக நடுவர்களை நியமித்தார்கள் அல்லவா, அப்படி நடுவர்களை நியமிக்கக்கூடிய நேரத்தில் சஹாபாக்கள் எல்லாம் ஒன்றுபட்டார்கள். ஆனால் இவர்கள் ஆட்சேபனை தெரிவித்தார்கள். அதனால இவர்களுக்கு முஹக்கிமா அப்படின்ற ஒரு பெயர் வந்தது. இந்த பெயர் மாத்திரமல்ல, இவர்களுக்கு ஹரூரியா என்கின்ற ஒரு பெயரும் இருக்கிறது. இந்த ஹவாரிஜிகளுக்கு ஹரூரியா என்கின்ற ஒரு பெயரும் இருக்கிறார். இந்த பெயர் வருவதற்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அலி ரலியல்லாஹு அவருடைய அந்த படையிலிருந்து விலகி ஹரூரா என்று சொல்லக்கூடிய ஒரு ஊரிலே தங்கியிருந்து அலி ரலியல்லாஹு அவர்களுக்கு எதிராக ஆலோசனைகள் செய்து கிளர்ச்சியை உண்டு பண்ணுவதற்காக வேண்டி பல ஆலோசனைகள் செய்தார்கள் அந்த ஊர்ல வச்சு. அதனால இவர்களுக்கு ஹரூரியா, ஹவாரிஜிகளுக்கு ஹரூரியா என்கின்ற ஒரு பெயரும் இருக்கிறது. இப்ப என்னென்ன பெயரு? ஹவாரிஜிகள் இது பொதுவான பெயரு. முஹக்கிமா அப்படின்ற இன்னொரு பெயரு, அதுக்கு அடுத்ததாக ஹரூரியா என்கின்ற ஒரு பெயர். இதோடு மாத்திரமல்ல, இன்னும் சில பெயர்களும் இவர்களுக்கு இருக்கிறது. மூன்றாவதாக இவர்களுக்கு இன்னொரு பெயர் சொல்லுவாங்க, அஹ்லு நஹர்வான். அஹ்லு நஹர்வான், அது என்ன அஹ்லு நஹர்வான் அப்படின்னா, ஈராக்கில் உள்ள ஒரு இடம் தான் நஹர்வான் என்று சொல்லக்கூடிய இடம். இந்த இடத்துல வச்சுதான் அலி ரலியல்லாஹு அவர்கள் இவர்களுக்கு எதிராக என்ன செஞ்சாங்க? யுத்தம் செஞ்சாங்க. இவர்களுக்கு எதிராக யுத்தம் செய்து அவர்கள் எல்லாம் கொல்லப்பட்டார்கள். இந்த ஹவாரிஜிகள் எல்லாம் என்ன செஞ்சாங்க? கொல்லப்பட்டாங்க. அதற்காக வேண்டி இவர்களுக்கு அஹ்லு நஹர்வான் அப்படின்ற ஒரு பெயரும் இருக்கிறது. அடுத்ததாக நாலாவது ஒரு பெயரும் இருக்கிறது இவர்களுக்கு, அஸ்ஸுராத் என்று சொல்வார்கள் அரபியில. அஸ்ஸுராத் என்று சொன்னால் இவர்கள் தங்களை எப்படி அடையாளப்படுத்துவார்கள் சொன்னால், அநீதியை ஒழிப்பதற்காக அல்லாஹ்விடத்தில் தம்முடைய உயிரை விலை பேசியவர்கள். இவர்கள் தங்களை எப்படி அடையாளப்படுத்தினார்கள் சொன்னால், நாங்க சாதாரண ஆள் அல்ல, அநீதிகள் எங்கே நடந்தாலும் என்னது அல்லாஹ்விடத்தில் தம்முடைய உயிரை பேசியவர்கள். அதற்கு எதிராக, அநீதிக்கு எதிராக, அநீதியை ஒழிப்பதற்காக அல்லாஹ்வுடன் தன்னுடைய உயிரை விலை பேசியவர்கள் என்ற அர்த்தத்தில இவர்கள் அஸ்ஸுராத் அப்படின்ற பெயரிலும் அழைக்கப்பட்டார்கள். இது ஒரு விஷயம். அடுத்ததாக இவர்களை குறித்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முன்னறிவிப்பு செஞ்சாங்க. அந்த முன்னறிவிப்பின் பொழுது அதுல அல் மாரிகா அப்படின்ற ஒரு வார்த்தை வரும். அல் மாரிகா என்று சொன்னால் என்ன பொருள் என்று சொன்னால், மார்க்கத்தை விட்டும் விரைந்து வெளியேறுபவன்.
ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவர்களை குறித்து ஒரு முன்னறிவிப்பு செஞ்சிருக்கிறாங்க. அதுல மாரிகா என்கின்ற ஒரு வார்த்தை வரும். அல் மாரிகா, மாரிகா என்று சொன்னால் மார்க்கத்தை விட்டும் வெகு விரைவாக வெளியேறி செல்லக்கூடியவர்கள் அப்படின்னு பொருள். இப்படியாக பல பெயர்களிலும் இவர்களை செஞ்சப்பட்டாங்க, அழைக்கப்பட்டார்கள். ஹவாரிஜிகள் என்பது பொதுப்படையான பெயர். முஹத்திமா என்கின்ற ஒரு பெயர் இருக்கிறது, ஹரூரியா என்கின்ற ஒரு பெயர் இருக்கிறது, அஹுல் நஹ்ருவான் என்று சொல்லக்கூடிய ஒரு பெயர் இருக்கிறது, அதே போன்று அஸ்வாத் என்று சொல்லக்கூடிய ஒரு பெயர் இருக்கிறது. ஐந்தாவதாக அதாவது அல் மாரிகா என்கின்ற ஒரு பெயரும் இருக்கிறது. இப்படியாக பல பெயர்களிலும் இந்த ஹவாரிஜிகள் என்ன செய்ய ஆரம்பிச்சாங்க, அவர்கள் உலா வர ஆரம்பிச்சாங்க. சரி, இது எப்ப ஏற்படுகிறது? இந்த ஹவாரிஜிகள் என்று சொல்லக்கூடிய இந்த கூட்டம் எப்ப வெளியாகுதுன்னா, அலி ரலியல்லாஹு அன்ஹுடைய அந்த ஆட்சி காலத்தில் தான், ஹிஜ்ரி 37 தான் என்ன செய்றாங்க, இவர்கள் வெளியாகிறாங்க. ஆனா இவர்களை குறித்து, இவருடைய தன்மைகளை குறித்து, இவருடைய சிஃபத்துகளை குறித்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சிருக்கிறாங்க சொன்னா, முன்னறிவிப்பு செஞ்சிருக்கிறாங்க. முன்னறிவிப்பு செஞ்சிருக்கிறாங்க, செய்திருக்கிறாங்க. அபூ சயீத் அல் குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு செய்தி புகாரியில 7432வது ஹதீஸாக இடம்பெறும். ஒரு தடவை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலகட்டத்தில் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவங்க யமன்ல ஆளுநரா இருக்கிறாங்க. யமன்ல அப்ப ஆளுநரா இருக்கிறாங்க. அப்போ அவர்களுக்கு ஒரு தங்க கட்டி ஒன்று வருகிறது. அது என்ன செய்றாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுக்கு கொடுத்து அனுப்புறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுக்கு கொடுத்து அனுப்புறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பொறுத்த வரைக்கும் ஏதாவது வெளிநாடுகள் இருந்து ஏதாவது பொருள் வந்தா எல்லாருக்கும் பங்கிட்டு கொடுப்பாங்க. அந்த மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த தங்க நாணயம், தங்க கட்டி வந்த உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிட்டு சில நபர்களுக்கு மட்டும் கொடுக்கறாங்க. நஜ்த் வாசிகள் என்று சொல்லக்கூடிய அந்த வாசிகளுக்கு மட்டும் என்ன செய்றாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை பங்கிட்டு கொடுக்கறாங்க. இப்படி பங்கிட்டு கொடுக்கக்கூடிய அந்த நேரத்தில் தான் குறைஷிகள் எல்லாம் கூட வருத்தப்பட்டாங்க. குறைஷிகள், அன்சாரிகள் எல்லாம், என்னடா இது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கொடுக்காம அந்த நஜ்த் வாசிகளுக்கு மட்டும் கொடுக்கறாங்களே அப்படின்னு அவர்கள் வருத்தப்பட்ட நேரத்தில் கூட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்கன்னு சொன்னா, இன்னமா அத்தஅல்லஃபுஹும், நான் ஏன் அவங்களுக்கு கொடுத்தேன்னு சொன்னா, அவருடைய இதயங்கள் இஸ்லாத்தின் பால் ஈர்ப்பதற்காகத்தான் நான் இவ்வாறு செஞ்சேன். அப்பதான் அவங்க இஸ்லாத்துக்கு வந்திருக்கிறாங்க. இஸ்லாத்தின் பக்கம் ஒரு ஈர்ப்பு வரணும் என்பதற்காக வேண்டி என்ன செய்றாங்க, அந்த நஜ்த் வாசிகளுக்கு பகிர்ந்து கொடுத்துட்டாங்க. அப்போ சஹாபாக்கள், முஹாஜிரின்களும் அன்சாரிகளும் நமக்கு தராமல் ரசூலுல்லாஹ் நம்மளை விட்டுட்டாங்களோ அப்படின்ற மாதிரி வருத்தப்பட்ட நேரத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கரெக்டா சொன்னாங்க, இன்னமா தஅல்லஃபஹும், அவர்களை நம்ம இஸ்லாத்தின் பக்கம் ஈர்ப்பதற்காக நான் என்ன செஞ்சேன், அவங்களுக்கு பகிர்ந்து கொடுத்தேன் அப்படின்னு சொல்லி அதற்கான விளக்கத்தையும் சொல்லிடுறாங்க. ஆனா இப்படி சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்திலேயே கூட்டத்திலிருந்து ஒரு மனிதன் எழுந்திருக்கிறார். கூட்டத்திலிருந்து ஒரு மனிதர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு முன்னால வரார். அந்த ஹதீஸ்ல வருது, அவருடைய தோற்றங்கள் எப்படி இருந்தது, யாருடைய தோற்றம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னால் எந்திரிச்சு என்ன செய்றாரு, அவர் ஒரு கேள்விகளை கேட்கிறார். ஒரு வார்த்தையை சொல்றாரு, யா முஹம்மத் இத்தகில்லான்றாரு. யாரை பார்த்து, ரசூலுல்லாஹ்வை பார்த்து. அந்த கூட்டத்தில் இருந்து ஒரு மனிதர் எந்திரிச்சு யா முஹம்மத் இத்தகில்லா அப்படின்றார். அப்போ அதுல சில அடையாளங்கள், அந்த மனிதரை குறித்த அடையாளங்களை இது சஹாபி அறிவிக்கிறார். யாரு, இந்த செய்தியை அறிவிக்கக்கூடிய சஹாபி அறிவிக்கிறார். அவர் எப்படி இருந்தார் என்று கேட்டால், காயிருல் ஐனைன், குளிர்ந்த கண்களோடு, குழிவிலிருந்து அந்த கண்கள் இருக்குமே அந்த மாதிரி அவருடைய கண்கள் இருந்துருச்சு. அதே போல நாத்திமுல் ஜபீன், நல்ல அந்த நெற்றியில அப்படி புடைச்சிட்டு இருந்துச்சான். கத்துல் லிஹ்யா, தாடி எல்லாம் என்ன செஞ்சிருச்சான், நல்ல அடர்த்தியான தாடி இருந்துச்சான். முஷ்ரிஃபுல் வஜ்ரத்தை, அதாவது கண்ணங்கள் எல்லாம் நல்ல உயர்ந்த கண்ணங்களாக புஷ்புஷ்னு இருந்துச்சான். மஹலூப் ராயிஸ், அதே போல அந்த மடிக்கப்பட்ட, அதாவது மொட்டை தலையுடன் என்ன செஞ்சாரு, ஒரு மனிதர் வந்தார். அவருடைய அங்க அடையாளங்களை அந்த ராவி அறிவிக்கிறார். அதை அந்த செய்தியை சொல்லக்கூடிய சஹாபி சொல்றார், அவர் எப்படி இருந்தார் சொன்னால், அவங்க கண்ணுல அப்படியே குழிவிழுந்த கண்ணு மாதிரி இருந்துச்சு, கண்ணுங்கெல்லாம் நான் புசு புசுன்னு இருந்துச்சு. அதே போல நெற்றில நல்ல புடைச்சிட்டு இருந்துச்சு, அடர்த்தியான தாடி வச்சுட்டு இருந்தாரு. இந்த மாதிரியான ஒரு மனிதர் வந்துதான் என்ன சொல்றார்,
யா முஹம்மது இத்தகில்லாஹ், முஹம்மதே நீங்கள் அல்லாஹ்வுக்கு பயந்து கொள்ளுங்கள் அப்படின்ற ஒரு வார்த்தை. யாரை பார்த்து சொல்வது? அல்லாஹ்வுடைய தூதரை பார்த்து ஒரு மனிதர் எழுந்து அல்லாஹ்வுக்கு பயந்து கொள்ளுங்கள் என்று சொன்னால் உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, ஃபமன் யுதிஅல்லாஹ இதா அஸைதுஹு, ஃபமன் யுதிஅல்லாஹ இதா அஸைதுஹு, நான் அவருக்கு மாறு செய்தால் இந்த பூமியிலே அல்லாஹ்வுக்கு யார் கீழ்ப்படிவார்கள்? நான் அல்லாஹ்வுடைய தூதரா இருக்கிறேன், அல்லாஹ் என்னை தூதராக தேர்வு செஞ்சிருக்கிறான், நான் போய் அவருக்கு மாறு செய்வேனா? என்ன பார்த்து இப்படி சொல்லிட்டியே அப்படின்ற மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நான் அவருக்கு மாறு செய்தால் இந்த பூமியிலே அவருக்கு வழிபடக்கூடியவர்கள் யார் இருப்பா அப்படின்ற மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டுவிட்டு சொன்னார்கள், ஃபயமன்னி அலா அஹ்லில் அர்த், பூமியில் உள்ளவர்கள் விஷயத்துல அல்லாஹ் என்னை நம்புகிறான், வலா தஅமுனி, நீங்க நம்ப மாட்டீங்களா அப்படி சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தை அப்படி கடிந்து கொண்டு இருக்கக்கூடிய நேரத்திலேயே கூட்டத்திலிருந்து இன்னொரு மனிதர், அவர் காலித் இப்னு வலீத் என்று நினைக்கிறேன் என்று அந்த சஹாபி அறிவிக்கிறார், எந்திரிச்சு அல்லாஹ்வுடைய தூதரே இவரை கொல்லுவதற்கு எனக்கு அனுமதி தாருங்க, நான் கொன்றுறேன் அப்படின்றாரு. ஒரே போல கொன்றுறேன், உங்க கிட்ட போய் இப்படியான வார்த்தை சொல்லலாமா? யார்கிட்ட இவர்கிட்ட எப்படி பேசுறது தெரியுமா இல்லையா? இந்த மாதிரி பேசிட்டாரு, உங்களையே அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள், அப்ப நீங்க செய்யறது தப்புன்ற மாதிரி சொல்லி காட்டுறாரு. அதனால நான் என்ன செய்யறேன், இவரை கொலை செய்வதற்கு எனக்கு அனுமதி கொடுங்கள் அப்படின்ற. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வேணாமே விட்டுருங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வேணா விட்டுருங்கன்னு சொல்றாங்க. விட்டு சொல்றாங்க, இவர் இந்த மனிதனுடைய வழித்தோன்றல்களில் சிலர்கள் தோன்றுவார்கள். இவர் மட்டும் நினைக்காதீங்க, இவருடைய வழித்தோன்றல்களில் சிலர்கள் தோன்றுவார்கள். அவர்கள் எப்படி இருப்பார்கள் தெரியுமா? யக்ரஊனல் குர்ஆன் லா யுஜாவிசு ஹனாஜிரஹும், அவர்கள் குர்ஆனை ஓதுவார்கள், ஆனால் அது அவர்களுடைய தொண்டை குழிகளை தாண்டி செல்லாது. பார்த்தா நிறைய குர்ஆன் ஓதுற மாதிரி தெரியும், நிறைய தொழுகிற மாதிரி தெரியும். ஏன் இன்னொரு ஹதீஸ்ல கூட உங்களை விட அவர்கள் அதிகமாக தொழுவார்கள், உங்களை விட அதிகமாக தஸ்பீஹ் செய்வார்கள், உங்களை விட எல்லா விதத்திலும் இபாதத்தில் பார்த்தா அவர் மிஞ்சிய நம்மளா இல்ல ஒண்ணு இல்ல. அவருடைய தொழுகையை பார்க்கும் பொழுது உங்க தொழுகை ஒண்ணுமே இல்லை, அவங்க நோம்பு பார்க்கும்போது உங்க நோம்பு ஒண்ணுமே இல்லை, அவங்க ஜகாத் சதக்கா கொடுக்கறாங்க அதையெல்லாம் பார்க்கும் பொழுது உங்களிடம் ஒண்ணுமே இல்லை என்று சொல்லக்கூடிய அளவிற்கு அவ்வளவு பயங்கரமா இருக்கும் இபாதத்துகள்லாம். ஆனால் செய்வார்கள் என்னது? லா யுஜாவிசு ஹனாஜிரஹும், அதெல்லாம் அவங்க தொண்டைக்குள்ளேயே தாண்டாது. அப்படின்னு என்ன அர்த்தம்? எல்லாம் பெருமைக்காகவும் பேருக்காகவும் புகழ்ச்சிக்காகவும் செய்வார்கள் தவிர அதுல ஒரு பயனும் இருக்காது. அதே போல சொன்னாங்க, யம்ருகூன மினல் அஸ்லாமி யம்ருகூன மினல் இஸ்லாமி முருக ஸஹமி மினர் ரமியா, வேட்டை பிராணியிலிருந்து அம்பு வேகமாக வெளியேறுவதை போல அவர்கள் என்ன செஞ்சிருவாங்க? இஸ்லாத்திலிருந்து வெளியேறிடுவாங்க. அவங்க எப்படி இருப்பாங்கன்னு சொன்னா, இஸ்லாத்தை பத்தி பயங்கரமா பேசுவாங்க, கடைசியில பார்த்தா இஸ்லாத்தை விட்டு வெளியேறக்கூடியவர்களாகத்தான் அவர்கள் இருப்பார்கள். அப்படித்தான் அவங்களுடைய தன்மை இருக்கும். யக்துலூன அஹ்லல் இஸ்லாமி வயதுஊன அஹ்லல் அவ்சான். மூன்றாவது ஒரு தன்மை சொல்றாங்க, என்ன தெரியுமா சொல்றாங்க? இஸ்லாமியர்களை கொன்றுவாங்க, இஸ்லாமியர்களை சண்டையிட்டு இஸ்லாமியர்கள் கொல்லுவாங்களா? வயதுஊன அஹ்லல் அவ்சான், சிலை வணங்கிகளை விட்டு விடுவாங்க. அப்படியான தன்மை உடையவர்கள் அவர்கள். அப்படியான வழித்தொண்டர்கள் இவருடைய வழித்தொண்டர்கள் வரும் என்று சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்னறிவிப்பு செய்துவிட்டு சொன்னாங்க, நான் அந்த காலத்தில் இருந்தால், அதையும் சொல்றாங்க, நான் அப்படிப்பட்ட அந்த காலத்தில் இருந்தால் ஆது கூட்டத்தினர் அழிக்கப்பட்டதை போல அவர்களை நான் அழிப்பேன், அவர்களை நான் கொல்லுவேன் என்று சொல்லி ரசூலுல்லாஹ் சொன்ன செய்தியை நம்ம ஹதீஸ்ல பார்க்கிறோம். சரி, இது யாரு அப்படின்னா இவருடைய பெயரும் குறிப்பிடப்பட்டிருக்குது. அந்த மனிதர் எழுந்து வந்து கேட்டாரு, அவர் யாரு அப்படின்ற ஒரு செய்தி வேறு ஒரு ஹதீஸ்ல துல் ஹுவைசிரா என்று சொல்லக்கூடிய பனு தமீம் குலத்தை சார்ந்த துல் ஹுவைசிரா என்கின்ற பெயரின் உடையவர் தான் இப்படி வந்து கேட்டார் அப்படின்னு சொல்லி ஹதீஸ்களை நம்மளால பார்க்க முடியுது. அன்பிற்குரியவர்களே, அப்போ இவர்களுடைய அந்த கொள்கை எதுவாக இருக்கும் என்று சொன்னால், மூணாவதாக சொன்னாங்களா இல்லையா? எந்த கொள்கை? குர்ஆன் ஓதுவாங்க, அதெல்லாம் சரி, நோன்பு வைப்பாங்க, நிறைய விவாதத்துகள்லாம் இருக்கும். அவர்களை பார்க்கின்ற பொழுது நம்முடைய விவாதத்துக்கெல்லாம் ஒண்ணும் இல்லை என்ற அளவுக்கு தோணும். ஆனா என்ன செய்வார்கள்? யக்துலூன அஹ்லல் இஸ்லாம், முஸ்லிம்களை கொன்று குவிப்பாங்க. ஹவாரிஜினுடைய தன்மையை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி சொல்றாங்க?
யக்துலூன அஹ்லல் இஸ்லாம், இஸ்லாமியர்களை கொண்டு குவிப்பார்கள். வயதுஊன அஹ்லல் அவ்சான், சிலை வணங்கிகளை எல்லாம் என்ன செஞ்சிருவாங்களா, விட்டுருவாங்க. அப்படியான ஒரு தன்மை கொண்டவர்கள் தான் இந்த ஹவாரிஜிகள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்தியை பார்க்கிறோம். அன்பிற்குரியவர்களே, இவர்களிடத்தில் சில பிரதானமான கொள்கையை அவங்க வகுத்து வச்சிருந்தாங்க. என்ன அப்படின்னா, ரசூலுல்லாஹ்வே குறை காண்பது, ரஹமத்துல் ஆலமீனான ரசூலுல்லாஹ்வே என்ன செய்வது, குறை காண்பது, அவர்கள் பகிர்ந்து அளிப்பதிலே அது சரியில்லை என்று சொல்வது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அவங்ககிட்ட இருந்துச்சு. நம்ம ரசூலுல்லாஹ் போய் ஏதாவது சொல்லுவோமா? ரசூலுல்லாஹ் நீதி செலுத்தவில்லைன்னா வேற யார் நீதி செலுத்த முடியும்? இந்த பூமியில வேற யாராவது ரசூலுல்லாஹ்வுடைய அல்லாஹ்வை அஞ்சக்கூடியவங்க யாராவது இருக்கிறாங்களா? ஆனா இவங்க என்ன செய்வாங்க, ரசூலுல்லாஹ் தவறு செய்தார் அப்படின்ற அந்த கொள்கை உடையவர்களாக அவர்கள் செய்றாங்க இந்த ஹவாரிஜிகள் இருக்கிறாங்க. அதோடு மாத்திரமல்ல, குர்ஆனுக்கு பல வசனங்களுக்கு குர்ஆனை எடுத்துக்கொள்வார்கள். ஆனா எல்லாத்துக்கும் தப்பு தப்பான வசனங்கள், அந்த தப்பு தப்பான என்ன செய்வாங்களா, அவர்கள் புரிந்து கொள்வார்கள், விளக்கம் அளிப்பார்கள். எந்த குர்ஆன் வசனங்களுக்கும் சஹாபாக்கள் எப்படி வழங்கினார்கள் அப்படி வழங்க மாட்டாங்க. இவர்களாக ஒரு விளக்கத்தை சொல்லி என்ன செய்வாங்க, தவறான விளக்கத்தை அளித்துக் கொண்டிருப்பார்கள். இது ஹவாரிஜிகளுடைய தன்மை. அடுத்ததாக மூன்றாவது விஷயம் என்ன தெரியுமா, பெரும்பாவம் செய்தவர்கள். பெரும்பாவம் மனுஷன் சொன்னா பாவங்கள் செய்யக்கூடியவன் தான் இல்லையா? குல்லு பனி ஆதம ஹத்தாவும் வ கைர ஹத்தாயின தவ்வாபுன் ரசூலுல்லாஹ் சொல்லி இருக்கிறாங்க. மனிதர்கள் அனைவர்களுமே தவறு இழைக்கக்கூடியவர்கள் தான். அந்த தவறுக்காக மன்னிப்பு கேட்டா அல்லாஹ் மன்னிச்சிருவான். ஆக அவங்க பெரிய பாவம் செஞ்சிருந்தா கூட மன்னிப்பு கேட்டா என்ன செஞ்சிருவான், அல்லாஹ் மன்னிச்சிருவான்னு சொல்றான். ஆனா இவர்கள் என்ன சொல்றாங்க தெரியுமா, பெரும்பாவம் யாராவது செய்துட்டா அவன் காஃபிர். பெரும்பாவம் செய்தவனை இவர்கள் என்ன செய்வாங்க, காஃபிராக ஆக்கிடுவாங்க. அதோடு மாத்திரமல்ல, அவர்கள் நரகவாசி என்று சொல்லுவாங்க. இவங்க கொள்கை இது. ஹவாரிஜியுடைய கொள்கை என்னவென்று சொன்னால், யார் பெரும்பாவம் செய்கிறார்களோ அவர்கள் அனைவர்களும் காஃபிர்கள். அதோடு மாத்திரமல்லாமல் அவர்கள் நிரந்தர நரகவாசி. இஸ்லாம் அப்படி சொல்லலாம், அல்லாஹ்வுடைய தூதர் அப்படி சொல்றாங்களா? இஸ்லாத்தின் அடிப்படை என்ன? பெரும்பாவம் செய்தாலும் அவன் ஃபாசிக் தான், குற்றவாளி தானே தவிர அவன் காஃபிராக சொல்லக்கூடாது என்பதுதான் இஸ்லாத்துடைய தீர்ப்பு. ஆனா இவங்க என்ன கொள்கை அமைத்து வச்சிருக்கிறாங்கன்னு சொன்னா, யாரெல்லாம் பெரும்பாவம் செய்கிறார்களோ அவர்கள் எல்லாம் காஃபிர், அவர்கள் எல்லாம் நரகவாசி. இது அவர்களுடைய கொள்கை. அடுத்ததாக பாத்தீங்கன்னா, இவர்களுக்கு என்ன ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களே, வயக்துலுன அஹ்லல் இஸ்லாம், இஸ்லாமியர்களை கொன்று குவிப்பார்கள் என்று சொல்லி, அப்ப முஸ்லிம்களுக்கு எதிராக இவர்கள் ஆயுதம் ஏந்துவது இவருடைய கொள்கை. ஒரு முஸ்லிமே தவறு செஞ்சாலும் கூட என்ன செய்வாங்க, இங்க முஸ்லிமை கொல்லுவார்கள், கொன்று குவிப்பார்கள். அப்படியான தன்மை உடையவர்கள். அப்ப முஸ்லிம்களுக்கு எதிராக ஆயுதம் ஏந்தலாம் என்கின்ற கொள்கை உடையவர்கள். ஆனா ரசூலுல்லாஹ் பல ஹதீஸ்கள் என்ன செய்றாங்க, முஸ்லிம்களுக்கு எதிராக நீங்கள் ஆயுதம் ஏந்த கூடாதுன்னு சொல்றாங்க. இவர்கள் என்ன செய்றாங்க, கொள்கை முஸ்லிம்களுக்கு எதிராக ஆயுதம் ஏந்தலாம். அதே போல மக்களுக்கு மத்தியிலே பயங்கரவாதத்தை, எனது பயங்கரவாத செயலில் ஈடுபடுவது, அதே போல பெண்களை கொன்று குவிப்பது, குழந்தைகளை கொன்று குவிப்பது, இதெல்லாம் மார்க்கத்தில் கூடும். அவங்க கொள்கை என்னது, இஸ்லாமிய கொள்கை என்ன, ஒரு யுத்த களமாக இருந்தாலும் பெண்களை, சிறுவர்களை, பிள்ளைகளை என்ன செய்யக்கூடாது, கொல்லக்கூடாது. ஆனா இவங்க என்ன வகுத்து வச்சுக்கிறாங்க சொன்னா, பெண்களை கொல்லலாம், சிறுவர்களை கொல்லலாம், எல்லாத்தையும் என்ன செய்யலாம், கொன்று குவிக்கலாம் அப்படின்ற அந்த பயங்கரவாதத்தை இவங்க என்ன செய்யறாங்க, ஊக்குவிக்கக்கூடியவர்களாகவும் இருக்கிறார்கள். அதே போல இதை விட மிக முக்கியமான கொள்கை என்ன தெரியுமா, சஹாபாக்களை எல்லாம் காஃபிர்னு சொன்னவங்க இவங்க. இந்த ஹவாரிஜிகள், நவுதுபில்லாஹ் அல்லாஹ் காப்பாத்தணும், உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர் காஃபிர், அலி ரலியல்லாஹு அவர் காஃபிர், முஆவியா அவரும் காஃபிர், ஆயிஷா அவரும் காஃபிர், அம்ர் இப்னு ஆஸ் அவரும் காஃபிர், அதே போல அபூ மூஸா அஷ்அரி அவரும் காஃபிர். அதே போல ஜமல் யுத்தத்தில் கலந்து கொண்டவர்கள், சிஃபின் யுத்தத்தில் கலந்து கொண்டவர்கள் எல்லாம் காஃபிர். ஏன் இவங்க மட்டும்தான் இது முஸ்லிம்கள், மற்றவங்க எல்லாரையும் இவர்கள் காஃபிர் ஆக்கிடுவாங்க. இவர்களுக்கு எதிராக இருந்தவர்கள் அனைவர்களையும் இவர்கள் செய்வாங்க காஃபிர்கள் என்று. அப்படி பெரும் பெரும் மூத்த சஹாபாக்களை அல்லாஹ்வுடைய தூதரால் சொர்க்கவாசிகள் என்று
என்று சுப செய்து சூழப்பட்ட அந்த சஹாபாக்களை கூட இவங்க என்ன செய்றாங்க? காபிர்கள் என்று சொல்கிறார்கள். இப்படியான ஒரு கொள்கை உடையவர்கள் தான் ஹவாரிஜிகள். இதுல மிக முக்கியமான கொள்கையாக அவர்கள் எடுத்துக்கொண்டது, இஸ்லாமிய ஆட்சி நடக்கக்கூடிய அந்த இஸ்லாமிய ஆட்சியில் இஸ்லாமிய ஆட்சி தலைவர் ஏதாவது தவறு செய்தால் அவருக்கு எதிராக ஆயுதம் ஏந்தலாம் என்கின்ற கொள்கை உடையவர்கள் தான் இந்த ஹவாரிஜிகள். இன்னைக்கு நிறைய இஸ்லாமிய நாடுகள்ல பார்க்கலாம், உள்போர்கள் எல்லாம் அந்த நாட்டுக்குள்ளேயே உள்ளுக்குள்ளேயே போர் நடக்கும். யாருக்கு எதிராக? இஸ்லாமிய ஆட்சியாளர்களுக்கு எதிராக ஆயுதம் தூக்குவார்கள் சில பேர்கள். அவங்க எப்படி மூல சேவை செய்யப்படுறாங்க? ஜிஹாத் என்ற பெயரில் தான். அநீதி செய்யக்கூடிய ஆட்சியாளருக்கு எதிராக நாம ஜிஹாத் செஞ்சா சொர்க்கம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அவர்கள் மூல செலவை செய்யப்பட்டு என்ன செய்யறாங்க சொன்னா, இஸ்லாமிய நாடுகளுக்குள்ளேயே கிளர்ச்சியை ஏற்படுத்தி என்ன செய்வாங்க? அந்த நாட்டை அடுத்தவங்க கையில் கொடுத்துட்டு போயிடுவாங்க. அந்த நாட்டு இஸ்லாமிய நாட்டு இஸ்லாமிய சாம்ராஜ்யம் அமைவது எவ்வளவு பெரிய கஷ்டம். அப்படிப்பட்ட அந்த நாட்டை இவர்கள் கிளர்ச்சியின் மூலமாக என்ன ஆயிடும் அப்படிங்கிறீங்கன்னா அடுத்தவங்க கையில் போய் சேர்ந்து இந்த மாதிரி நிறைய நாட்டை இழந்திருக்கிறார்கள். அப்ப இவர்களுடைய அந்த கொள்கையில் ஒன்றுதான் இஸ்லாமியர்களுக்கு எதிராக இஸ்லாமிய ஆட்சியாளர்களுக்கு எதிராக ஆயுதம் தூக்கலாம் என்கின்ற ஒரு சித்தாந்தத்தை இவர்கள் வகுத்து வைத்துக் கொண்டு யாரெல்லாம் இஸ்லாமியர்களாக இருந்தும் அவர்கள் சரியான ஆட்சி நடைபெறவில்லை என்று சொன்னால் அவர்களை தாராளமாக கொன்று குவிக்கலாம், கொன்று விடலாம் அப்படின்ற ஒரு கொள்கை உடையவர்கள் தான் இந்த ஹவாரிஜிகள். அவங்க விஷயத்தில் நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும். ஏது சொல்லப்படுதுன்னு சொன்னா, இன்றைக்கும் சில இளைஞர்கள் ஜிஹாத் என்ற பெயரிலே மூலச்சலவை செய்யப்படுகிறார்கள். சில இஸ்லாமிய நாடுகளில் இருக்கக்கூடிய அந்த அரசர்களை அந்த மன்னர்களை என்ன செய்வாங்க? இவர்கள் வசைபாடுவார்கள். ஆனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை குறித்து ஏராளமான செய்திகளை நமக்கு சொல்றாங்க. ஒரு இஸ்லாமிய அரசு நடக்குது, ஒரு 100% சரியா நடக்கல அல்லது ஒரு 50% கூட சரியா நடக்கல, பெயர் அளவுக்குத்தான் இஸ்லாமிய ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது என்று சொன்னால் அதற்கு கீழ் இருக்கக்கூடிய குடிமக்களாகிய நாம எப்படி நடந்து கொள்ள வேண்டும் அப்படின்ற வழிமுறையை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகாக இந்த உம்மத்திற்கு பாடம் எடுத்து சென்றிருக்கிறார்கள். ஒரு இஸ்லாமிய அரசு தாங்க, மன்னர் இருக்கிறார், அவரை நாம எப்பொழுது எதிர்க்கலாம், எப்பொழுது அவருக்கு எதிராக ஆயுதம் தூக்கலாம் என்பதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல கட்டங்களிலும் இந்த உம்மத்திற்கு தெளிவுபடுத்தியிருக்கிறாங்க. சஹாபாக்கள் சொல்றாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களுக்கு சில உறுதிமொழிகளை எடுத்தாங்க. ஆரம்ப காலகட்டத்திலேயே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள்கிட்ட சில உறுதிமொழி இருக்கிறாங்க. எப்படியான உறுதிமொழி? சஹாபாக்கள் சொல்றாங்க, அல்லா நுனாசி அல் அம்ர அஹ்லஹு, ஆட்சி அதிகாரம் உள்ளவர்களிடத்தில் அந்த விஷயத்திலே அதிகாரத்தை குறித்து அவர்களை எதிர்த்து போரிடக்கூடாது. எப்படி? ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறாங்க, இஸ்லாமிய ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது, அவர்கள் ஏதோ தவறு செய்கிறாங்க, அப்படி தவறு செய்திருந்தாலும் கூட அவர்களுக்கு எதிராக நீங்கள் போரிடக்கூடாது. எதுவரைக்கும் போரிடக்கூடாது? இல்லா அன் தரவு குஃப்ரன் பவாஹ, அவர்களிடத்தில் நீங்கள் தெளிவான குஃப்ரை பார்த்தாலே தவிர. ஒரு ஆட்சியாளர் இருக்கிறார், அவர் பகிரங்கமாக ஒரு குஃப்ரை செய்கிறார் என்று சொன்னா அப்ப நீங்க என்ன செய்யலாம்? இவரு காஃபிரு. அதுவும் கூட எப்படி? நீங்களாக வகுத்துக் கொள்ளக்கூடாது, நீங்களாக இவர்கள் காஃபிர் இவர்கள் காஃபிர் என்று சொல்வதை போல காஃபிர் என்று சொல்லக்கூடாது. ரசூலுல்லாஹ் அதையும் சொல்றாங்க, இந்தக்கும் மினல்லாஹி ஃபீஹி புர்ஹானுன், அது எப்படிப்பட்ட குஃப்ராக இருக்கணும், இது குறித்து அல்லாஹ்விடமிருந்து தெளிவான அத்தாட்சி இருக்கணும், இதை செய்தால் இவர் காஃபிர் அப்படின்ற அத்தாட்சி தெளிவாக உங்கள்கிட்ட இருக்கணும். அப்படியான சூழ்நிலையில் தான் நீங்க அவரை எதிர்க்க வேண்டுமே தவிர மற்றபடி அவர் சரியாக இஸ்லாமிய ஆட்சியே செய்யவில்லை என்று சொன்னாலும் சும்மா பொம்மை ஆட்சி தான்,
இஸ்லாமிய ஆட்சி. ஆனா என்னது, நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. இஸ்லாமிய ஆட்சி நடக்குது, நாம தொழுக முடியுது, நாம நோன்பு வைக்க முடியுது, நாம இஸ்லாமியர்களாக வாழ முடியும்னு சொன்னா என்ன செய்யக்கூடாது, அவர்களுக்கு எதிராக நீங்கள் ஆயுதங்களை ஏந்தக்கூடாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதெல்லாம் அப்பொழுதே என்ன செஞ்சாங்க, எச்சரிக்கை செய்து விட்டாங்க. இந்த ஹதீஸ் புகாரில 7506வது ஹதீஸாக இடம்பெறுகிறது. இது மாத்திரமல்ல, இன்னும் நிறைய செய்திகளை இது போன்ற கூட்டத்தினர்கள் எல்லாம் வருவார்கள் என்ற காரணத்திற்காகவே ரசூலுல்லாஹ் முன்னாடி என்ன செஞ்சாங்க, இதை பற்றி உண்டான நிறைய செய்திகளும் சொல்லிவிட்டு சென்றிருக்கார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, இன்னக்கும் சதரவுன பாதி அஸரத்துன் உமூரன் துன்கிருனஹா. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, எனக்கு பிறகு நீங்கள் ஆட்சியாளர்களால் செய்யப்படக்கூடிய சுயநலத்தையும் நீங்கள் வெறுக்கக்கூடிய பல விஷயங்களையும் காண்பீர்கள். ஆட்சியாளர்கள் இருக்கிறாங்களே, அவங்க சுயநலமா சில விஷயங்களை செய்வாங்க, சுயநலத்திற்காக எதையும் செய்வாங்க. அதோடு மாத்திரமல்ல, நீங்கள் வெறுக்கக்கூடிய பல விஷயங்களையும் ஆட்சியாளர்கள் செய்வார்கள். அப்படி செய்கின்ற பொழுது நீங்க அப்படியே பொங்கி எழுந்து ஆயுதங்களை தூக்கலாமா? அதையும் கூடாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடனே சஹாபாக்கள் கேட்கிறாங்க, அப்படியான நேரத்தில் நாங்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் யா ரசூலுல்லாஹ்? என்ன கட்டளை எங்களுக்கு நீங்கள் இடுகிறீர்கள்? ஃபமாதா தஅமுருனா யா ரசூலுல்லாஹ்? அல்லாஹ்வுடைய தூதரே, அப்படிப்பட்ட ஆட்சியாளர்களை நாங்கள் பார்க்கின்ற பொழுது நீங்கள் எங்களுக்கு என்ன கட்டளை இடுகிறீர்கள் அப்படின்னு கேட்கிறாங்க. அப்பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, அத்து இலைஹிம் ஹக்கஹும் வஸ்அலுல்லாஹ ஹக்ககும். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, அத்து இலைஹிம் ஹக்கஹும் வஸ்அலுல்லாஹ ஹக்ககும். அவர்களுடைய உரிமைகளை அவர்களுக்கு நிறைவேற்றுங்கள். குடிமக்களாகிய உங்களுக்கு, ஆட்சி அதிகாரத்தில் உள்ளவர்களுக்கு நீங்க என்ன உரிமையை கொடுக்கணும் அதுக்கு உரிமையை கொடுத்துருங்க. அதாவது என்ன அர்த்தம், அவர்கள் என்ன சொல்றாங்களோ அதுக்கு கட்டுப்பட்டுருங்க. ஆட்சி அதிகாரத்தில் உள்ளவர்களுக்கு நீங்கள் கட்டுப்பட்டுருங்க. உங்களுடைய உரிமைகளை அல்லாஹ்விட்ட கேளுங்க. எப்படி கேட்கிறாங்க, எதிராக நீங்க என்ன செய்யக்கூடாது, ஆட்சி அதிகாரத்தில் உள்ளவன் தவறு செய்யறாரு என்று ஆயுதத்தை ஏந்தக்கூடாது. அவர் என்ன சொல்றாரோ அதுக்கு கட்டுப்பட்டுறணும். வஸ்அலுல்லாஹ ஹக்ககும். உங்களுடைய அந்த விஷயத்தை என்ன செய்யணும், ஆட்சி அதிகாரத்தில் உள்ள கெட்டவங்களா இருக்கிறாங்களா, நீங்க என்ன செய்யணும், அல்லாஹ்ட்ட கேட்கணும். யா அல்லாஹ், இந்த ஆட்சியை மாத்திரேன், வேற ஒரு ஆட்சியாளரை கொண்டு வாயேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்யணுமா, அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்ய வேண்டுமே தவிர நீங்கள் அந்த ஆட்சியாளர்களுக்கு எதிராக என்ன செய்யக்கூடாது, ஆயுதத்தை ஏந்திவிடக் கூடாது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த செய்தி உம்மத்துக்கு சொல்றாங்க. இதுவும் புகாரில 7052வது ஹதீஸாக இடம்பெறுவதை நம்ம பார்க்கிறோம். அதோடு மாத்திரமல்ல, மூன்றாவது ஒரு செய்தியும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, மன்ரஆன் அமீரிஹி ஷைஅன் யக்ரஹு. யாரேனும் தனது ஆட்சியாளரிடமிருந்து தாம் வெறுக்கக்கூடிய ஒன்றை கண்டால், தம் ஆட்சியாளரிடமிருந்து தாம் வெறுக்கக்கூடிய ஒன்றை கண்டால் ஃபல்யஸ்பிர் அலைஹி, அமைதியாக இருந்திருக்கோ. அவன் அப்படி இருக்கிறானே இப்படி இருக்கிறானே என்ன இது அப்படி என்றெல்லாம் கிளர்ச்சியை உண்டாக்காத. கிளர்ச்சி உண்டாக்கி அவர்களுக்கு எதிராக யாரையும் ஆயுதத்தை ஏந்தி வச்சிடாது. அவன் ஆட்சியாளன் தவறை செய்திருந்தாலும் ஃபல்யஸ்பிர் அலைஹி, என்ன செஞ்சுக்க, அமைதியாக இருந்து கொள். ஏன்னா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த அளவுக்கு இதை கண்டிக்கிறாங்கன்னு சொன்னா, ஃபைன்னஹு மன் ஃபாரக்கல் ஜமாஅத ஷிப்ரன் ஃபமாத. ஏனென்று சொன்னால், ஒரு கூட்டமைப்பில் இருந்து ஒரு ஜான் அளவு பிரிந்து அதே நிலையில் அவன் மரணத்தை அடைந்து விட்டால் இல்லாமாத்த மீத்தத்தன் ஜாஹிலியா, அவன் அறியாமை கால மரணத்தையே தழுவார். ஒரு கூட்டமைப்பு இருக்குது, ஒரு ஆட்சி அதிகாரத்துக்கு கீழே நீங்க குடிமக்களாக இருக்கீங்கன்னு சொன்னா, அவருக்கு எதிராக நீங்கள் ஆயுதம் கூட்டி தூக்கி கொண்டு ஒரு ஜமாத்தாக ஒரு பிரிவாக நீங்கள் சென்று விடுவீர்கள் என்று சொன்னால், அதே நிலையில் நீங்கள் மரணித்து விட்டீர்கள் சொன்னால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, இல்லா மாத்த மீத்தத்தன் ஜாஹிலியா, அறியாமை கால மரணத்தையே அவர் தழுவார். அறியாமை காலத்தில் மரணிக்கவர்கள் யார்? காஃபிர்கள் தானே. அப்ப குஃப்ரில் நீ மரணிப்பா என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதையும் சொன்னார்கள் என்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. அது மாத்திரமல்ல, நிறைய செய்திகள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அதாவது இவர்கள் எந்த கொள்கையை வகுத்து வைத்திருக்கிறார்களோ, ஆட்சியாளர்களுக்கு எதிராக ஆயுதம் தூக்கலாம் என்று இவர்கள் எந்த கொள்கையை வகுத்து வைத்திருக்கிறார்களோ அதற்கு மாற்றமான பல ஹதீஸ்களும் ஹதீஸ் கிரந்தங்களை நம்ம பார்க்கலாம்.
இதையெல்லாம் அவங்க ஏத்துக்க மாட்டாங்க. இதையெல்லாம் ஹவாரிஜிகள் இரட்டடிப்பு செய்து விட்டார்கள். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, மன் ஹமல அலைனா ஸிலாஹ ஃபலைஸ மின்னா, எங்களுக்கு எதிராக, அதாவது முஸ்லிம்களுக்கு எதிராக யார் ஆயுதம் ஏந்துகிறார்களோ அவர்கள் நம்மை சார்ந்தவர் அல்ல. அதே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, முஸ்லிம்களுக்கு எதிராக ஒருவன் ஆயுதத்தை தூக்கினால் அவன் முஸ்லிம் அல்ல அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க. அதே போல இன்னொரு கட்டத்தில் இப்படி சொன்னாங்க, லா தருஜு பாதி குஃபாரன் யதுரிபு பஅலுக்கும் ரிகாப பாப், எனக்கு பிறகு ஒருவர் மற்றவரின் கழுத்துக்களை வெட்டி கொண்டு காபிர்களாக இஸ்லாமிய சகோதரத்துவத்தை மீறி அறியாமை காலத்தவர்களை போன்று நீங்க என்ன செய்யாதீங்க, மாற்றி விடாதீர்கள், மாறி விடாதீர்கள் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க. அப்போ ஒரு முஸ்லீம் உடைய ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது சொன்னால் அந்த ஆட்சிக்கு எதிராக எந்த விதத்திலும் கிளர்ச்சி உண்டு பண்ணிவிடக் கூடாது என்பதைத்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல கட்டங்களிலும் இந்த உம்மத்திற்கு எச்சரிக்கை செய்தாங்க. ஆனா அப்படிப்பட்ட எச்சரிக்கையை மீறிதான் இந்த ஹவாரிஜிகள் குழுக்களாக அமைத்து இஸ்லாமிய ஆட்சிகள் நடந்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் கூட யாராவது அந்த ஆட்சி தலைவர்கள் தவறு செய்துவிட்டால் அவர்களுக்கு எதிராக ஆயுதங்களை தூக்கக்கூடிய காட்சியை பார்க்கிறோம். இது மார்க்கத்திற்கு புறம்பான விஷயம். அப்படிப்பட்ட ஒரு சித்தாந்தத்தை யார் கொண்டு வந்தாலும் அந்த வலையில நாம் சிக்கிவிடக் கூடாது. இந்த ஹவாரிஜிகள் இப்ப இருக்கிறாங்களா அப்படின்னு சொன்னா இந்த அத்துணை கொள்கையும் சேர்ந்து ஒன்னா இருக்கக்கூடிய ஹவாரிஜிகள் இல்ல, எல்லாம் கொல்லப்பட்டுட்டாங்க. அலி ரலியல்லாஹு அவர்களின் மூலமாகவே என்ன செய்தாங்க, பல ஹவாரிஜிகள் என்ன செய்யப்பட்டாங்க, யுத்தத்தின் மூலமாக அஹுல் நஹ்வான் என்ற இடத்தில் வச்சு கொல்லப்பட்டாச்சு. இருந்தாலும் சில அந்த கொள்கை உடையவர்கள் ஆங்காங்கே இருக்கிறாங்க. ஒரு சில கொள்கை உடையவர்கள், இப்ப நாம சொன்ன இந்த கொள்கை உடையவர்கள் பல நாடுகளிலும் என்ன செய்றாங்க, இருப்பாங்க. அப்ப அந்த மாதிரியான கொள்கை உடையவர்களிடத்திலிருந்து நம்முடைய ஈமானை நாம் பாதுகாத்துக் கொள்ளணும். அதுக்கு தான் இந்த ஹவாரிஜிகளை பத்தி பேசப்படுது. அதே நேரத்தில் அப்படி ஹவாரிஜுடைய சிந்தனை உடையவர்கள் நம்மிடத்தில் இருந்தால் அவர்களுக்கு நாம எப்படி பேசணும், அவர்களுக்கு நாம எப்படி பேசி அவர்களுக்கு விளக்க வைக்க வேண்டும். குர்ஆனிலும் ஹதீஸிலிருந்தும் சரியான விளக்கத்தை நாம அறிந்து கொண்டு பிறகு அவர்களுக்கு விளக்கத்தை சொல்லணும். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஹவாரிஜிகள்ட்ட போய் பேசுறாங்க, ஹவாரிஜிகள்ட்ட விவாதம் நடத்துறாங்க. எப்படி விவாதம் நடத்துறாங்க அப்படின்னா, எல்லா நாலேஜையும் பெற்றவர்கள் இப்னு அப்பாஸ், சாதாரண ஆள் அல்ல. இப்னு அப்பாஸ் சாதாரண ஒரு நபி தோழர் அல்ல, மிகப்பெரிய அறிவு ஜீவி. அவங்க என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, அலி ரலியல்லாஹுடைய காலகட்டத்திலேயே ஹவாரிஜிகள் பிரிந்து ஒரு 6000 பேர் ஒரு வீட்டுல தங்கி இருக்கிறாங்க. 6000 பேர் ஒரு வீட்டுல தங்கி இருக்கிறாங்க. அந்த ஹரூரியா என்று சொல்லக்கூடிய அந்த இடத்துல தங்கி இருக்கிறாங்க. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்கள் அலி ரலியல்லாஹு தஆலா அவர்கிட்ட போறாங்க, அமீருல் முஃமினீன் அவர்களே, எனக்கு கொஞ்சம் அனுமதி கொடுங்க, நான் போய் என்ன செய்யறேன், ஹவாரிஜிகள்ட்ட பேசுறேன். அவங்க கொள்கை தான் என்ன, ஏன் நம்மளை வெறுக்கிறாங்க, ஏன் நம்மளை பழிவாங்கணும் குடிக்கிறாங்க அப்படின்னு போய் நான் பேசிட்டு வரேன், எனக்கு அனுமதி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஆனா அலி ரலியல்லாஹு அன்ஹு பயப்படுறாங்க, எனக்கு பயமா இருக்கு. ஏன்னா அவங்களுக்கு என்னது, மூமின்களில் கொல்லுவது கூடும், நீங்க போனீங்கன்னா உங்களை கொன்றுவாங்கன்னு எனக்கு பயமா இருக்குது, அதெல்லாம் ஒண்ணும் நடக்காது, நீங்க அனுமதி கொடுங்கன்னு சொல்லிட்டு இவர் போற நல்ல ஆடைகள் எல்லாம் அணிந்து கொண்டு, நல்ல அழகான ஆடைகளை அணிந்து கொண்டு, நல்ல அழகான அதாவது யமன் நாட்டு ஆடைகளை அணிந்து கொண்டு போற. அப்படி போகின்ற பொழுது அங்க 6000 பேர் ஒன்று கூடி இருக்கிறான், ஹவாரிஜிகள் எல்லாம் ஒன்று கூடி இருக்கிறாங்க. உடனே வாங்க இப்னு அப்பாஸ், என்ன வந்திருக்கீங்க, என்ன காரணம் அப்படின்ற மாதிரி கேட்கிறாங்க. உடனே நான் முஹாஜிர்கள் அன்சாரிகள் அவர்களின் சார்பாக உங்ககிட்ட நான் பேச வந்திருக்கேன். அப்படியா, என்ன பேச வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி அந்த ஹவாரிஜிகள் எல்லாரும் கேட்கிறாங்க. அப்படி கேட்கின்ற பொழுது நான் என்ன கேட்கிறேன் அப்படின்னா, நீங்க எதற்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய மருமகனாக இருக்கக்கூடிய அலி ரலியல்லாஹு அவர்களை, அவருடைய சிறிய தந்தையான அதாவது சிறிய தந்தையுடைய மகனான அலி ரலியல்லாஹு அவர்களை ரெண்டு விஷயத்தை சொல்றாங்க. அலி ரலியல்லாஹு அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதருடைய சிறிய தந்தையின் மகன், அது ஒண்ணு, ரசூலுல்லாஹ்வுடைய மருமகன், இது ரெண்டையும் சொல்றாரு. இப்படி இருக்கக்கூடிய அலியை நீங்கள் ஏன் வெறுக்கிறீங்க, நீங்க எதற்கு அவரை பழிவாங்க வேண்டும் என்று நினைக்கிறீங்க, முஹாஜிர்களையும் அன்சாரிகளையும் எதற்கு நீங்க வெறுக்கிறீங்க, அவர் நீங்கெல்லாம் சஹாபிகள் அல்ல அவரு சொல்றார். இப்னு அப்பாஸ் சொல்றாங்க, அவங்க சொல்றாங்க
நீ அவங்களுக்கு தான் வஹி வந்துச்சு, அவங்க தான் உங்களை விட குர்ஆனை நன்கு அறிந்தவர்கள், முஹாஜிர்களும் அன்சாரிகளும். அப்ப அவர்களை நீங்கள் பழிவாங்க வேண்டும் என்று நினைக்கிறீங்களா? என்ன காரணம் அப்படின்ற மாதிரி பல கேள்விகளை என்ன செய்யறாங்க இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்றாங்க. அப்போ அந்த ஹவாரிஜிகள் ஒரு 3 விஷயத்தை சொன்னாங்க. 3 விஷயத்துக்காக நாங்கள் அலியை பழிவாங்க வேண்டும், பழித்திருக்க வேண்டும், அவர்களுக்கு எதிராக நாங்கள் நடக்க வேண்டும் என்ற ஒரு கொள்கையில் இருக்கிறோம். அப்படி என்ன அப்படின்னு கேட்கிற பொழுது முதலாவது விஷயமாக அவர்கள் சொன்ன விஷயம், அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எல்லாம் அந்த சிஃபின் யுத்தத்தை அந்த சம்பந்தப்பட்ட அந்த விஷயங்களை சொல்றாங்க. அலி ரலியல்லாஹு அவர்கள் மனிதர்களை அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில் தீர்ப்பளிப்பவர்களாக ஆக்கிவிட்டார். வந்துச்சா இல்லையா? அல்லாஹ் சொல்றான், இனில் ஹுக்குமு இல்லா லில்லாஹ், தீர்ப்பளிப்பது அல்லாஹ்வை தவிர வேற யாரும் தீர்ப்பளிக்க கூடாது என்று அல்லாஹ் சொல்றான். இவர் என்ன செய்யறாரு? நடுவர்களை நியமித்து அதை தீர்ப்பளிப்பதற்கு இவர் ஆமோதிச்சார் அல்லவா, அனுமதிச்சார் அல்லவா, அது எங்களுக்கு பிடிக்கல. இது நாங்க வெறுக்கக்கூடிய முதலாவது விஷயம். அதுலதான் பிரிஞ்சு போனா, எப்படி நீங்க அல்லாஹ்வுடைய வேதத்தை, அல்லாஹ்வுடைய வேதத்தில் இருப்பதை விட தீர்ப்பளிக்காமல் நடுவர்களை ஏன் நீங்கள் நியமித்தீர்கள், அதை வச்சு அதுக்கு தீர்ப்பு சொன்னீங்க என்ற காரணத்திற்காக பிரிஞ்சு போறான். அதைத்தான் அவங்க சொல்றான், நீங்கள் அல்லாஹ் தீர்ப்பளிக்கக்கூடிய விஷயத்துல மார்க்கத்தில் தீர்ப்பளிப்பதற்காக மனிதர்களை நீங்கள் ஆக்கிவிட்டீர்கள், அதனால அந்த அலியை எங்களுக்கு பிடிக்காது, அதனால அவர் அலி தவறு செய்து விட்டார், அதனால் நாங்க என்ன செய்வோம், பழி தீர்ப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லுகிறார்கள். சரி, அப்படியா? இரண்டாவது விஷயம் என்ன கேட்கிறாங்க, ஒன்னொன்னா கேட்டுக்கிறாங்க. ஏன்னா எதிர்த்தரப்பிலிருந்து என்ன வாதத்தை வைக்கிறார்கள் என்று கேட்டுவிட்டு தான் அதற்கான பதில் சொல்லணும் இல்லையா? அதனால இது முதல் குற்றச்சாட்டு. இரண்டாவது குற்றச்சாட்டு என்ன அப்படின்னு கேட்கும் பொழுது, முஆவியா அவர்களோடும் ஆயிஷா ரலியல்லாஹு அவர்களோடும் போரிட்டு அலி ரலியல்லாஹு அவர்கள் போருடைய முடிவில் போர் கைதிகள் யாரையும் இவர் சிறைப்பிடிக்கவும் இல்லை, கனிமத்தை எடுத்துக்கொள்ளவும் இல்லை. ஜமல் யுத்தம் நடந்தது, சிஃபின் யுத்தம் நடந்தது. இந்த 2 யுத்தத்திலையும் எந்த சஹாபாக்களையும் இவர் சிறை கைதியாக பிடிக்கவும் இல்லை. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா பிடிக்கல, அதே போல முஆவியாவை சில சிறை கைதியாக பிடிக்கல. இப்படியெல்லாம் இவர் செய்யாமல் விட்டுவிட்டார், கனிமத்து பொருட்களையும் என்ன செய்யவில்லை, எடுத்துக்கொள்ளவில்லை. அப்போ அவர் போர் புரிந்தது காஃபிர்களுடனாக இருந்தால் அவர்களை கைதியாக ஆக்கிக் கொள்வதும் கனிமத்தை எடுத்துக் கொள்வதும் ஆகும். போர் யார் கூட புரியணும், காஃபிர்களோடு புரியணும். அப்படி புரிஞ்சா அவங்கள கைதிகளாக எடுத்துக்கொள்ளணும், அதற்கு அடுத்தது என்ன, அப்படி விட்டு சென்ற கனிமத்திலே எடுத்துக்கொள்ளணும். இதுதான் மார்க்கம். ஆனா இவர் என்ன செய்யல, அப்படி செய்யல. அப்படி என்று சொன்னால் அப்படி அவர்களோடு அவைகள் எல்லாம் நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும் சொன்னால், அப்ப மூமின்களாக அவர்கள் இருந்தால் அவர்களுடன் போர் புரியலாமா? போர் புரியது கூடாது தானே. இப்ப இவங்க ஆல்ரெடி என்ன செஞ்சாங்க, அவர்களே காஃபிர் சொல்றாங்களே, அதனால என்ன சொன்னாங்க, அவர்கள் மூமின் அல்ல என்று சொல்லிவிட்டு அப்ப அவர்கள் மூமின்களோடு போர் புரிந்தார்களா, காஃபிர்களோடு போர் புரிந்தார்களா? அப்போ காஃபிர்களோடு போர் புரிந்தால் அவர்களை சிறைப்பிடித்திருக்கணும், கனிமத்தை எடுத்திருக்கணும். அதே நேரத்தில் மூமின்களோடு அவர்கள் போர் புரிந்தால் என்ன செஞ்சிருக்க கூடாது, போர் புரியக்கூடாது. அது தப்பு தானே. அப்படின்ற மாதிரி என்ன செய்யறாங்க, இந்த ஒரு வாதத்தையும் எடுத்து வைக்கிறாங்க. யாரு, ஹவாரிஜிகள் எடுத்து வைக்கிறாங்க. சரி, ரைட், ஓகே. இது இரண்டாவது விஷயம். மூணாவது விஷயம் என்ன அப்படின்னு கேட்கிறார். மூணாவது விஷயத்தையும் சொல்றாங்க. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, மூன்றாவது விஷயம் என்ன அப்படிங்கன்னா, போர்ல அந்த போர் நடக்கக்கூடிய அந்த நேரத்தில் ஒரு உடன்படிக்கை ஏற்பட்டது. அதான் அந்த 2 சஹாபாக்களை வச்சு உடன்படிக்கை எழுதினாங்களா இல்லையா? அபூ மூஸா அஷ்அரி, அதே போல அம்ர் இப்னு ஆஸ், இவங்க 2 பேரையும் வச்சு ஒரு என்ன செஞ்சாங்க, உடன்படிக்கை எழுதினாங்க இல்லையா? அப்படி எழுதக்கூடிய நேரத்தில் என்ன செய்வாங்கன்னா, அலி ரலியல்லாஹு அவர்கள் அமீருல் மோமினீன் அலி அப்படின்னு எழுதுவார். அமீருல் மோமினீன் அலி என்று. எங்க ஹுதைபியால ரசூலுல்லாஹ் எழுதுவாங்கல, முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று எழுதுகின்ற பொழுது அது எப்படி, உங்களை தான் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று நாங்கள் ஏற்றுக்கொண்டால் இந்த ஒப்பந்தமே தேவையில்லையே, உங்களுக்கு எங்களுக்கு போரே தேவையில்லையே, அதனால அலிங்க முஹம்மது என்று எழுதுங்க அப்படின்னு சொல்வாரா இல்லையா? அதே மாதிரி இங்கேயும் அலி ரலியல்லாஹு அவர்கள் அந்த போர் ஒப்பந்தம் செய்கின்ற பொழுது அமீருல் மோமினீன் என்று கையெழுத்து போடுவார். அப்படி கையெழுத்து போடுகின்ற பொழுது அவங்க தரப்பிலிருந்து, முஆவியாவுடைய தரப்பிலிருந்து வெறும் என்ன செய்யணும், அலி இப்னு அபி தாலிப் என்று தான் போடணுமே தவிர அமீருல் மோமினீன்
அலி என்று போடக்கூடாது என்று சொன்ன உடனேயே என்ன செய்வாங்க? அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த ஒப்பந்தத்துடைய கையெழுத்துல அமீருல் மூமினீன் என்பதை என்ன செய்வாங்க? அழித்து விடுவார்கள். அப்படி அழித்து திருத்தம் செய்தார் அல்லவா, அப்படியானால் அவர் அமீருல் காஃபிரீனா அப்படின்ற கேள்வி யாரை எழுப்புறா? ஹவாரிஜிகள் எழுப்புறா. இதுக்கெல்லாம் எங்களுக்கு விளக்க வேண்டும், இதற்கெல்லாம் எங்களுக்கு விளக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி யாரு? இதுதான் நாங்கள் அவர்களை எதிர்ப்பதற்கு காரணம். இந்த 3 காரணம் தான், பெரும்பாலும் இந்த 3 காரணம் தான் அலி ரலியல்லாஹு அவர்களையும் அவர்களை சார்ந்தவர்களையும் நாங்கள் வெறுப்பதற்கு இதுதான் காரணம் அப்படின்னு சொல்லி சொன்ன உடனேயே இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்கள் ஒவ்வொன்றுக்கும் அற்புதமான விளக்கங்களை, குர்ஆனுடைய ஆதாரங்களை காட்டி மிக அற்புதமான முறையில் என்ன செஞ்சாங்க? அவர்களுக்கு விளக்கம் அளித்தார்கள். சுப்ஹானல்லாஹ், சரியான முறையில் விளக்கம் அளித்தால் அந்த அறிஞர் பெருமக்கள் என்று சொல்றாங்களே, அந்த அறிஞர்களோடு அமர்ந்து அவர்கள் விவாதித்தால் தோல்வி அடைவார்கள் என்பதில் கிஞ்சிட்டும் சந்தேகம் இல்லை. 6000 பேர்ல 2000 பேரு அந்த ஹவாரிஜ் என்ற அந்த கூட்டத்திலிருந்து விலகி இஸ்லாத்துக்குள்ள வந்தாங்க அப்படின்ற செய்தியை நாம பார்க்கிறோம். 6000 பேர் அமர்ந்து இருந்த இடத்துல 2000 பேரை இந்த வழக்கத்தை கேட்டு வந்து விட்டார்கள். மீதம் உண்டவர்கள் அவர்கள் அந்த கொள்கையிலேயே என்ன செஞ்சாங்க? இருந்தாங்க. அதற்கு பிறகு அந்த கொள்கையிலேயே அவர்கள் எல்லாம் கொல்லப்பட்டார்கள் என்ற செய்திகளை நாம் பார்க்கிறோம். அன்பிற்குரிய அல்லாஹ் நல்லடியாரே, இப்படித்தான் ஹவாரிஜுடைய அந்த தோற்றம் உருவானது. ஆக அந்த ஹவாரிஜுடைய மிக பிரதானமான கொள்கையாக இருக்கக்கூடிய, அதாவது இஸ்லாமிய ஆட்சிக்கு எதிராக ஆயுதம் ஏந்தலாம் என்கின்ற அந்த சித்தாந்தம், அந்த கொள்கை மிகவும் பிழையானது, தவறானது. அப்படி யாராவது அப்படி நம்மிடத்தில் வந்து பேசினால் அது பிழை என்பதை நாம் தெளிவாக கூறுவதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் நாளைய உரையில் வேறு ஒரு கூட்டத்தாரை பற்றி இன்ஷா அல்லாஹ் நாம் அறிந்து கொள்ளலாம். எல்லாம் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எதை சொன்னோமோ அதை நம்முடைய வாழ்க்கையில் கடைபிடிக்கக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம் அனைவர்களையும் ஆக்கி அருள் புரிவாராக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். والحمد لله رب العالمين.